அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க இல்லையா மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியாக அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஒரு வருஷத்தோட முதல் மாதத்துல வெளியிடுவாங்க, அப்படி இல்லைன்னா 2வது மாதத்துல வெளியிடுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒரு வருஷத்தோட அதே வருஷத்துல கடைசி மாதத்திலேயோ இல்லை அதற்கு முன்பான மாதத்திலேயோ அதாவது நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2025ல் முதல் நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி டிலே ஆகி தான் வந்திருக்குது. ஸோ இருந்தாலும் கிட்டத்தட்ட 25,000 ப்ளஸ் போஸ்டிங் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த 25,000 போஸ்டிங்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதில் என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையில் அப்ளை பண்ண முடியும், அதற்கான அப்படி பார்க்க போகிறோம். எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வயது தளர்வு, ஓகேங்களா. ஸோ வயது தளர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வயது தளர்வு இருக்கும், அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை வாங்கணும் அப்படின்னா என்ன மார்க், ஓகேங்களா. இதுல எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி உடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு வேலை இல்லையா. அதனால இதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வாங்குறது, என்ன கட் ஆஃப் இருக்கணும் மினிமம், ஓகேங்களா. ஸோ அதை பத்தின முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம், ஓகேங்களா. பர் மந்த் சேலரி எவ்வளவோ, போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி எவ்வளோ கிடைக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டோட அலவன்சஸ் எல்லாம் எவ்வளோ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ், ஓகேங்களா. ஸோ சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன், நகைக்கடன்கள், வீட்டு கடன்கள், ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஹோம் லோன், இந்த மாதிரி நீங்கள் எது நகை அடமான கடன்கள், இந்த மாதிரி எந்த விதமான அப்டேட் தெரியணும்னாலும் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஃபார் டோட்டலாக 25,000 ப்ளஸ் போஸ்டிங் வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின அப்படின்னா வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஃபார் டோட்டல் 25,000 ப்ளஸ் போஸ்ட் வேகன்சி டீல்ஸ், அதாவது இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்கனைசேஷன் நேம், இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், அங்கேருந்து தான் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ போஸ்டோட நேம் என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல தாங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக் போஸ்டிங், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங் வச்சு தான் நம்ம எப்படி நம்ம ஈஸியாக வேலை வாங்கிக்கிறது, ஸோ எப்படி நம்ம பண்ணணும், அப்ளை பண்ணணும், ஸோ எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணால் என்ன கட் ஆஃப் இருக்கணும், எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த நம்பர் ஆஃப் போஸ்டிங், ஓகேங்களா. நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 25,000 ப்ளஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ நான் 10வது முடிச்சுட்டேன், அப்ளை பண்ணலாம், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே 10ஆம் வகுப்பு தான், ஓகேங்களா. அதற்கு மேலே டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, ஸோ எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே, எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும்
ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் இதற்கு அப்ளை பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் தெளிவா மென்ஷன் பண்ணி டேட்டோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதற்கு முன்பாகவே இந்த நோட்டிபிகேஷன் எல்லாருக்குமே நம்ம வந்து தெரியப்படுத்திடுவோன்றதுக்காக தான் இந்த அப்டேட் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்ளை மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நமக்கு ஆன்லைன்ல தான் கொடுக்க போறாங்க. ஸோ ஆன்லைன்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணுங்க. சரிங்களா? ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், இந்த போஸ்டிங்லாம் என்னென்ன படிச்சிருக்கணுன்றத மென்ஷன் பண்ணி இங்க சொல்றாங்க பாருங்க. இங்க மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. 1/7/2025 வரைக்குள்ள நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கணும். அதாவது 40 வயசுக்குள்ள இருக்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த டேட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மினிமம் ஓகேங்களா 18 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்றதுக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஓபிசியில் இருக்கேன், பிசியா இருக்கேன், எம்பிசியா இருக்கேன், எஸ்சியாவா இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஓபிசியில் தான் வருவேன்னா இல்லை வந்து வேற எதில் வருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓபிசியில் தான் வருவீங்க. உங்களுக்கு வயது வரும்போது வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட் ரிலாக்ஸேஷன் பர் மந்த் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இது எல்லாமே செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்சி, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் வயது தளர்வு, ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வயது தளர்வுன்றதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து என்னென்ன போஸ்டிங் எவ்வளோ வேகன்சின்றது சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் 3 போஸ்டிங்கும் சேர்த்து தான் இந்த 25,000 பிளஸ் போஸ்டிங். சரிங்களா? ஸோ அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் வந்து அப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த எல்லா எங்கே இருக்கிற சிட்டிசனுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிற அனைவருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து சேலரி, இதற்கான பர் மந்த் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14,000 ஸ்டார்ட் பண்ணி 30,000 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாம இது வந்து சம்பள காசு மட்டும்தான். இது இல்லாம படி காசுன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? போக போக இன்கிரிமெண்ட்டும் சேலரி உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது அடுத்ததான் வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 100 ரூபா ஃபீஸும், எஸ்சி எஸ்டி பிஹெச் கேட்டகரி பிடபிள்யூ கேட்டகரி இந்த இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், இ செலான் மூலியமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து மெயினான விஷயம் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாதுங்க. மெரிட் லிஸ்ட் ஒன்லி. ஓகேங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்லி. ஓகேங்களா? உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு. ஸோ உங்க மார்க்ல வச்சு மெரிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல டாப் மார்க் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப் ஓகேங்களா? நம்ம 25,000 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 25,000 ஃபர்ஸ்ட்ல யார் டாப் 25 பேர் 25,000 பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும். அவங்க ஒருவேளை அந்த 25,000 பேர் வரல அப்படின்னா அடுத்த யார் மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஓகேங்களா? அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர், லைட் கலர் பேக்ரவுண்ட் போட்டோ, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு 10th 12th 2 மஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்னா உங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ், உங்களுடைய ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இந்த ப்ரூஃப்லாம் தான் நீங்கள் வச்சு இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.